பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 1/3/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை திரையோதசி இரவு 7:11 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் பூசம் காலை 8:21 வரை, பின்பு ஆயில்யம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இருந்து வரக்கூடும். தாய்வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். அண்டை அயலாரின் நல்லுறவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். பெண்களுக்கு மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தாயாரின் அன்பும் ஆசிகளும் மன நிம்மதிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தி தேவர். ராசியான நிறம் ஊதா. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் பல புதிய முயற்சிகளால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். திடீர் பிரயாணங்களால் லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சகோதர வழி உறவுகளின் ஆதரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பல புதிய வாய்ப்புகளால் முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். நண்பர்களின் ஆதரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள். ராசியான நிறம் வெண்மை. மிதுன ராசி அன்பர்களே, சீரான பொருளாதார முன்னேற்றம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படக்கூடும். இன்றைய தினம் பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகளால் பெருமையடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம். சிம்மராசி அன்பர்களே, நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். எதிர்பாராத பயணங்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அந்நிய நபர்களின் ஆதரவால் முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். மாற்றமும் ஏற்றமும் மிக்க சூழல் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான் நிறம் அடர் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெற்றி வாகை சூடக்கூடிய இனிய நாளாக இருந்து வரக்கூடும். நண்பர்களை சந்திப்பதால் உற்சாகம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். புதிய கூட்டாளிகளால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாளாக முடிக்காமல் வைத்திருந்த பணிகளை இன்றைய தினம் சுமூகமாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும்.
வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த கசப்புகள் யாவும் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தினர் உங்களை அனுசரித்து செல்லும் தன்மை உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, புகழும் பெருமையும் சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சற்றே கவனமுடன் செயல்படுவது முக்கியமாக இருந்து வரும். எதிர்பாராத பயணங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பழமை வாய்ந்த ஆலயங்களுக்கு சென்று வருவது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். அந்நிய நபர்களின் ஆதரவு உங்களை முன்னேற்ற பாதைகளுக்கு அழைத்து செல்லக்கூடும். தந்தை வர்க்கத்துடன் இருந்து வந்த கசப்புகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். வெளியூர் செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் ஊதா மற்றும் இளம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். அண்டை அயலாரின் நல்லுறவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமாள். ராசியான நிறம் நீலம் மற்றும் வெளிர் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மனக்குழப்பங்களிலிருந்து தெளிவு பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் கருநீலம். ராசியான நிறம் பழுப்பு நிறம் மற்றும் சாம்பல் நிறம். கும்பராசி அன்பர்களே, வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயங்கள் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனங்கள் தேவைப்படக்கூடும். கொடுத்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையுடன் வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் சிவப்பு. மீன ராசி அன்பர்களே, மனம் மகிழ்ச்சியும் மன நிறைவும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். ஆன்மீக ஈடுபாடுகள் சற்றே அதிகரித்து காணப்படும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய பேச்சுக்கள் குடும்பத்தில் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.